ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சாம் தி நூப்ஸ்டர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷவர்மா கியாக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா எனாமலிஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம சேனலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ஸோ புதுசாக நம்ம சேனல் பார்க்க மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன போகலாமா? போகலாமே. ஓகே மக்களே, இன்ட்ரோ முடிஞ்சு வீடியோக்குள்ளே வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா ஷவர்மா எனாமலிஸ்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த கேமு ரோப்ளாக்ஸில் இருக்குது. ஆனால் இந்த ரோப்ளாக்ஸில் இருக்க இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசி ரேஞ்சில் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் ஆல்ரெடி நான் கொஞ்சம் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி தோத்துறேன். ஸோ இந்த வாட்டி வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 எண்டிங்ஸ் இருக்குது. 5 எண்டிங்ஸ்லாம் ஏதாவது எண்டிங்ஸ் நம்ம பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆனால் வந்து வீடியோ டைட்டிலில் வந்து நான் என்ன எண்டிங் பண்ணுறேன்னு பார்த்துப்பீங்க. ஆனால் என்ன எண்டிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஆனால் என்ன அந்த எண்டிங்கோட எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. ஓகே, அந்த எண்டிங்கோட எப்படி இருக்கும். ஸோ ஒரு இன்கம் பார்த்தீங்கன்னா 6850 இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு 0 தருவாங்க. அப்புறம் டெய்லி ரிவார்டாக நம்மளுக்கு 4000 கொடுப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளே பண்ணி 2850 ரீச் பண்ணேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா 6000 இருக்குது. ஓகே, உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம வேலைன்னு சொல்கிறார், வெல்கம் டு நைட் ஷிஃப்ட் கியாக்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அப் பேசிக் அப்படின்றாரு. பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிரில் வந்து ஓப்பன் பண்ணணும். கஸ்டமர் வந்து ஷவர்மா சுட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ஆரி பண்ண பிடிக்காது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ உங்கள் விண்டோவை திறங்க அப்படின்றாங்க. விண்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திறந்துட்டோம். அதுக்கப்புறம் சேவிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி ரூல்ஸை படித்து பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் படிக்கலாம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா பார்க்க செம்மையாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிவி பார்க்கலாம், நீங்கள் ரேடியோ மியூசிக் கேட்டு என்ஜாயாக மூடு அப்படியே ஏற்றிட்டு, அதை பார்த்தீங்கன்னா மூடு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு அப்படியே வேலை சுறுசுறுப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கண்ணை பார்க்காதீங்க, அது மட்டும் இல்லை, ஒண்டர்ஃபுல் ஷிஃப்ட் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்து சிரித்து ஸ்மைல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஸ்மைல் பண்ணுங்கள், சிரித்து சர்வ் பண்ணுங்கள், கஸ்டமர்ஸ்க்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ரேடியோலாம் கேட்கலாம். அதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட்டு ரூல்ஸை படிச்சிடலாம். ஓகே, ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நைட் ஷிஃப்ட், ஸ்டே காம் அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ். ஓகேங்களா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மைலிங் கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சோடா மட்டும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் யாராவது ஈரமான ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது டெஸ்க்கு கவுண்டருக்கு கீழே வச்சுருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 மணி வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு போலீஸ் வருவாங்க. போலீஸ் வரும்போது நீங்கள் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருங்க, பின்னாடி போயிருங்க அப்படின்றாங்க. கடை விட்டு வெளியேறுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்லாம் வருவாங்க, இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ண வருவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, ஃபேஸ் தெரியாதவர், அதை பார்த்தீங்கன்னா அவருக்கு மூஞ்சே இருக்காது, ஃபேஸே இருக்காது. ஃபேஸ் அதுமாரி இல்லாத இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவர் ஃபேஸ் பார்க்காம, அவர் முகத்தை பார்க்காம நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அதாவது வந்து ஃபேஸில் மனுஷன் ஒருத்தர் வருவான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து சமைக்கிற அந்த மீட்டு அந்த இறச்சிரு தெரியுமா, அது கூட சில டைம் உங்கள்கிட்ட பேசும். அந்த மாதிரி பேசி இல்லை டான்ஸ் ஆடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கிரில்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும். நம்ம வேலை பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிலேருந்து காலத்தை 7 மணி இருக்கும். ஸோ இதான் நம்ம ரூல்ஸ் கைஸ். ஸோ ரூல்ஸ் படிக்க ஈஸியாக இருக்குன்னு செய்யும் போது தான் தெரியும் பேக் வலிக்கிறது. ஏய், என்னடா சவுண்டு இது? இருங்க, நம்ம மொதல் வெளியேறலாம். ஏங்க இப்போ எதாவது சவுண்டு ரேடியோ சவுண்டு கேட்டுச்சுன்னு, ரேடியோ தான் வந்துச்சுன்னு இல்லை, ஆனால் கற்றுனாங்க. சரி, கஸ்டமராக வந்துட்டாங்க இப்போ, அதனால் வந்து ரூல்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ அது மாதிரி படிக்கிறது இல்லை. இது ரூல்ஸ் வந்து சிம்பிள், பட் செய்யும் போது தான் கஷ்டம். ஓகே, ஸோ வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் பாட்டி இருக்காங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக? தாத்தாவை கேட்டதாக சொல்லுங்கள். ஓகே, ஸோ வந்து பார்ட்டி நார்மலாக அப்நார்மலாக சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து அப்நார்மலாக, ஏன்னா நார்மல் கஸ்டமர்ஸ் தான் சர்வ் பண்ணணும். அப்நார்மலாக இருந்தாங்கன்னா, அதாவது பேயாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து கதவு ஷட்டரை இழுத்து மூடிடணும். அதுதான் இந்த கேமோட இது. ஓகே, ஸோ நைட் விஷன்லாம் போட்டு பார்த்தேன். முன்னாடி கேமராவில் பார்த்தீங்கன்னா நைட் விஷன் போட்டு பார்த்தேன்னா எதுவும் தரல. அப்படி எது டிஃப்ரெண்ட்டாக நார்மலியாக தெரிஞ்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக எதாவது தெரிஞ்சுன்னா நம்ம வந்து ஷட்டரை இழுத்து மூடணும். அப்படி எதுவும் தெரில. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா லவாஷ்னு சொல்லுவாங்க. ஓகே, லவாஷை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது சாஸு, என்ன சாஸ்ன்னு சொல்லல, மஷ்ரூம் சாஸ் என்ன சாஸ்ன்னு சொல்லல. ஓகே, ஒரு சாஸ் போட்டு சீஸ் துருவலை அப்படியே மேலே அப்படி துருவி விடணும். ஓகே, அப்படியே துருவிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேலட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீட் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுல்ல, இந்த டைம் எடுக்கிற நேரத்தில் பின்னாடி ஜம்ப் ஸ்கேர். ஆனால் இந்த கேமில் வந்து ஜம்ப் ஸ்கேர் நிறைய வரும்னு கேள்விப்பட்டேன். ஆனால் தெரில நம்ம அப்ளை பண்ணும்போது இப்படி என்னென்ன ஜம்ப் ஸ்கேர் வருதுன்னு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சர்வ் 16 கிளைண்ட்ஸும் போட்டிருக்கா.
ஸோ 16 கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா நார்மல் கஸ்டமர்ஸ்க்கு சேவ் பண்ணும். 16 நார்மல்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு. அப்படி இடையில பெய்லாம் வருவாங்க. பெய்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா ஷட்டரை இழுத்து முடியணும். ஸோ பார்த்திங்கன்னா 16 நார்மல் கஸ்டமர்ஸை தேடி கண்டுபிடிச்சி விற்கணும். ஸோ ரொம்ப கஷ்டம். அந்த கேம் வந்து ரொம்ப பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, என்னடா கொடுக்க முடியல? யூ ஃபார்கட் சம்திங். என்னடா மிஸ் பண்ணேன்? அப்படி தட்டம் கொடுக்க முடியலங்க. யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் எட் ஃபர்ஸ்ட். இது பூஸ்டோட என்ன இது? கொடுக்க முடியலடா. என்னாச்சு? பக்காயிச்சோ? எதுவுமே பண்ண முடியல. க்ரில் பண்ண முடியல. என்ன பண்ணுறது? ஸ்விட்சு தெரிஞ்சு ஜூஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். திறப்போம், ஜூஸ் எடுப்போம், கொடுத்து பார்ப்போம். எங்கடா? ஓகே, க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே ஓகேங்க, ஜூஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஹியர் யூ கோ அப்படின்ட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நான் வந்து இங்கே அவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். மெஸ் அரவுண்ட். சரி, அடுத்த வாட்டி ஒன்று பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாட்டி நடைய சரியில்லையே. ஓகே, பார்த்தீங்கன்னா 16லேருந்து 15க்கு மாறிச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நார்மல் கஸ்டமர்ஸாக இருந்தால் இந்த கவுண்ட் வந்து கம்மியாகிட்டே போவோம். அதே அப் நார்மலாக இருந்துச்சுன்னா கவுண்ட்டு கம்மியாகாது, ஜம்ப் ஸ்கேர் அதிகமாக வரும் இந்த கேமில். ஓகே, நம்ம பின்னாடி இப்படி நிற்போம். ஏன்னா இப்படி நிற்கிறேன்னா திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் வந்துச்சுன்னா இப்படி நிற்கிறது தான் நல்லா இருக்கும். அவ்வளோ பயமாக இருக்குது. ஓகே, வாவ், ஒன் ஷவர்மா ப்ளீஸ். என்ன அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி கோடி அழகு. அழகு இருந்தால் பின்னாடி ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நம்ம வந்து கேமரா 2ல் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க நார்மல் கஸ்டமராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கொடுத்துருவோமே. லவாஷ்லேருந்து ஆரம்பிப்போம். லவாஷை எடு. எல்லாம் கிட்ட வச்சா நல்லாயிருக்கும். தூரமாக வச்சுருக்கீங்க. போர்டு தான் வைக்கணுன்றாங்க. ஓகே, ஸோ சாஸை போட்டுடலாம். சாஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் சீஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் சேலட்டு கொஞ்சம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட்டு அதை எடுத்து அதுவும் போட்டுட்டு உருட்ட வேணி தான். டர பொற உருட்டியாச்சு. ஓகே, கொடுத்துட்டோம். ஹியர் யூ கோ அப்படின்ட்டோம். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ அட்லீஸ்ட் ஐ ஓன்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா தூங்கிறதுக்கு முன்னுக்கு நான் பசியோடு தூங்க மாட்டேன், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கிடுவேன் அப்படின்றா. அதே ஏன்ட்ட சொல்கிறீங்க? இந்த ஊரில் உள்ளவங்களாம் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்புறது விட்டுப்புட்டு தூங்குற முன்னுக்கு பசியோடு தூங்க மாட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா 16லேருந்து 14க்கு மாறிடுச்சு. 14 மாறிடுச்சு. ஸோ வந்து 2 கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க. மற்ற கஸ்டமர்ஸ் தான் ரியல் கஸ்டமர்ஸா ஆர் ஃபேக் கஸ்டமர்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இவர் நல்லா பார்க்க ஆள் ஹேண்ட்ஸமாக இருக்கார். பார்க்க ஜஸ்டின் பீபர் மாதிரி இருக்கார். ஓகே, நீங்கள் வந்திருக்கேன்னு கேட்டிருக்கோம். பிஃபோர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கலையே. இவனை இப்போ தான் கடையில் பார்க்குறேன். ஐ டேஸ்டட் வார்ம். எங்க இவனுக்கு மறுபடியும் ஷவர்மா அகெயின்றான். வந்திருக்கானா இவன்? எங்க தலைக்கு பின்னாடி என்னமோ இருக்குங்க. ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஃபேஸு தாங்க. கடையை மூடுறா. எங்க அவன் தலைக்கு பின்னாடி ஃபேஸ் இருந்துச்சுங்க. பார்த்தீங்களான்னு தெரில, நான் பார்த்தேன். கரெக்டாக வரணும். யூ ஃபார்கெட் டு ஃபினிஷ் மை ஆர்டர். என் ஆர்டர் ஃபினிஷ் பண்ணி மறந்துட்டேன். பரவாயில்ல, நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்டா வில்லங்கத்தனமாக பேசுகிற? ஏய், கடைக்குள்ளே பூந்து அடிச்சிட போகிறான். கேமரா செக் பண்ணுவோம். ஓகே, போயிட்டாங்க அவன். பின்னாடியெல்லாம் முன்னுக்கு இல்லை. நம்ம இப்போ செக் பண்ணிக்கணும். பின்னாடி முன்னுக்கு இருந்தானா கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கேம் வந்து கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேர்லாம் வரும். ஆனால் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு கஸ்டமர் வந்துட்டார். ஹாய் சார், நீங்கள் பார்க்க ஃப்ரீ ஃபயரில் வர ஆடம் கேரக்டர் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஷவர் வேணுமா? ஓகே, நல்லா தான் இருங்க. இதுக்கு கேமரா செக் பண்ணி போவேன். காசு வாங்கிட்டு கேமரா செக் பண்ணோம். இவர் பார்க்க நார்மலாக தான் தெரிகிற மாதிரி இருக்குது. பின்னாடி எதுவும் இல்லை. சரி, இவருக்கு சர்வ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க நார்மலாக தான் இருக்குது. கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எதாவது வித்தியாசமாக தெரிஞ்சால் கூட நம்ம வந்து ஷட்டரை இழுத்து முடிடணும், கடை க்ளோஸ் பண்ண மாதிரி. ஆனால் காசு வாங்கிடணும். காசு வாங்கிட்டு ஷட்டரை இழுத்து முடியணும். தட் இஸ் த பிஸ்னஸ். இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனல் 2Kலாம் வேணாம். ஏன்னா 2K ரொம்ப ஒரு லோ ப்ராசஸாக போகுது. ஓகே, ஹாட் அண்ட் ரெடி அப்படின்ட்டோம். அது தேங்க்யூ. அட்லீஸ்ட் சம்ஒன்ஸ் அவேக். யாரும் எந்திரிச்சிட்டாங்களா? யார் எந்திரிச்சா? யாரும் எந்திக்கலையே. அவன் எப்படி சொல்லணும்? சம்மோன் அவேக்ஸ் இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா?
ஓகே 13 மாதிரி சர்வ் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட்ஸ் 13 மாறிடுச்சு. ஸோ கரெக்டான கஸ்டமர் தான். ஜம்ப்ஸ்கேர் எப்பப்போ வரும்னு எனக்கே தெரிலங்க. ஏன்னா அந்த இதுமாதிரி ஹாரர் கேம்லாம் ப்ளே பண்ணேன்னா ஜம்ப்ஸ்கேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 16லேருந்து 13 மாறிடுச்சு. நம்ம 3 கஸ்டமர்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். வாவ், வாட் அ பியூட்டி லேடி, ஹோலி மோலி. ஓகே பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, எனக்கு ஒரு ஷவர்மா கொடுங்க அப்படின்ட்டாங்க. சரி காசை வாங்கிட்டு செக் பண்ணுவேன். ஓகே அழகாக இருக்கீங்க. ஓகே கேமராவில் பின்னாடி யாரியாது? முன்னுக்கு ஆளுக்கு பின்னாடி ஆளுக்கு. யோ ஏங்க இது அப்நார்மலுங்க. கதவு இழுத்து மூடு. பின்னாடியாண்டே நிற்கிற கடுவை மூடு. நீங்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் பரவாயில்ல, கதவு மூடிடுறோம் போங்க. எனக்கு வேணாம், எனக்கு வம்பு வேணாம். அழகு பின்னாடி ஆபத்து இருக்குன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்குது. அழகு பின்னாடி இல்லை, பின்னாடி வாசல்லே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆபத்து. விண்டோ என் மூஞ்சில் அடித்த மாதிரி நீ க்ளோஸ் பண்ணுற ஏன் அப்படின்றா சொல்லிட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். திடீர்னு கதவு உடச்சு உள்ள வந்துட போகிறா. அது ஒரு பயம், வயிற்றாக பிடுங்குது வேறு. ஓகே பின்னாடி இல்லை. ஓகே அவ்வளோதாங்க, இங்கே கடை ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் 2 சைடில் செக் பண்ணிட்டோம். இல்லை சரி திறப்போம். இந்த மாதிரி கஸ்டமர்லாம் வந்து தொலைஞ்சிடறாங்க. பேய் கூட நடுராத்திரி வருதுடா கம்யூனிட்டி. இவர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் நடித்த டொங்லி. ஓகே 302 கேட்குறாரு. $300. ஓகே $300 காசு கட்டியாச்சு. காசு கட்டின பிறகு தான் நம்ம கேமரா செக் பண்ண போகிறோம். ஓகே இவர் டாம் வந்து எதுவும் தெரில. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டாம், நீங்கள் சேஃப் லைனில் இருக்கீங்க. ஓகே ஸோ இவருக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம், பரிமாறிடலாம். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் அங்கே பஸ் ஸ்டேஷனில் இன்னும் ஒன்று உட்காந்துருக்கு, ஆனால் என்னன்னு தெரில. சரி பார்த்தீங்கன்னா லவாஷ் எடுத்துகிட்டு டேபிள் அது மாதிரி வச்சுட்டு அப்புறம் சாஸு, ஓகே சீஸு போட்ட சீஸு, அப்புறம் சேலட்டு, அப்புறம் வந்து மீட்டு. ஓகே போட்டு மீட்டு முடிஞ்சு மறுபடியும் எடுக்கணும். ஓகே ரோல் த ஷவர்மா. ஓகே ஷவர்மா ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். கிவ் இட் டு த கஸ்டமர். இருங்க நம்ம இதை எடுத்துக்குவோம். டைம் ஆனாலும் பரவாயில்ல. சாப்பாடு வேணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே எடுத்தாச்சு. மீட் ரிஃபில் பண்ணியாச்சு. யூ கேன் கண்டினியூ அப்படி போட்டானுங்க. ஓகே இது கொடுத்துடலாமே. ஓகே சார். 2 கேட்டார்ல, மறந்துட்டேன். ஓகே சாஸு, மயோனிஸா சீஸு, அப்புறம் இது சேலட்டு, மீட்டு எல்லாம் டீன்னு போட்டு அப்படியே சுருட்டி கொடுத்துருங்க. சுருட்டி கொடுத்தா அது சுருட்டு. ஹியர்ஸ் யுவர் ஷவர்மா சார். போயிட்டு வாங்க சார். சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் தேங்க்ஸ் டாம். இவர் தான் ஏன் பெஸ்ட்டு. மொட்டையாக இருந்தாலும் அழகாக சொல்கிறாருயா, பார்த்தீங்களா? சாஃப்டாக அழகாக நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, நன்றி அப்படின்றாங்க. நான் தான் சொல்கிறேன், நான் கஸ்டமர்னு வந்து அழகாக சர்வ் பண்ணுவேன். பேயின்னு வந்தால் பேய் யாராக கொடுத்து அனுப்புவேன். யாருக்கிட்ட? ஸோ வேறு கஸ்டமர்ஸ் வர்றது கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் சொன்னாங்க இந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் 30% ஃபாஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஸ்லோவாக தான் வர மாதிரி இருக்குது. பாட்டி தான் இது. பாட்டி மூஞ்சி பார்த்தா தெரியும். பாட்டிங்க 1 ஷவர்மா ஹெவன் ஈட் சின்ஸ் லஞ்சிலேருந்து நான் இன்னும் சாப்பிடல, ஒரு ஷவர்மா கொடுங்க, இந்தாங்க $150 அப்படின்ட்டாங்க. தேங்க்யூ. ஆஹா பாட்டி 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 எலும்பு கூட்ட நிற்கிது கைஸ். கதுவா மூடுறா, வெளியே போடி கேள்வி, கேடுகட்ட கிழிவி. ஓகே சீரியஸ்லி நீ க்ளோஸ் பண்ணதே மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பசி இல்லைனாலும் பசிங்க தெரியுமா அப்படின்றா. இருக்கட்டும், ஏன் என்ன சாப்பிட்றதுக்கா? வேணாமே பாட்டி, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். போயிட்டீங்களோ? ஓகே பாட்டி போயாச்சு. கதவு. ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறங்க லைக்காக போட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்கன்னு. கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? பாட்டி இது பாட்டி இல்லை பியூட்டி. ஹாய் 1 ஷவர்மா. ஓகே அது $150 அப்படின்ட்டோம். உடனே ஓகே நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு ஸ்மெல்லு செம்ம வாசனை இருக்குது, பசிக்குது, குட்ரா வெண்ணெய் அப்படின்னுது. என்னது வெண்ணையா? பாட்டி அடித்து கக்கூசில் சொல்லி வேண்டிதான். பாட்டி இன்னைக்கு கக்கூஸில் பூரா போகிறீங்க பாட்டி. ஏய் காப்பாடுறா. ஏய் நான் பாட்டி டான்ஸ் ஆடுது.
பின்னாடி எதுவும் இல்லை, முன்னுக்கு தாங்க கேமரா. அந்த பாட்டி நீங்கள் மூட்டு கிளம்பிடுங்க பாட்டி, இல்லை வராததுக்கு எதை விட்டு அடிப்பேன்னு தெரில பாட்டி. பாட்டி லெபையாக பேசும்போது நினச்சேன், யூ ஜஸ்ட் ஷட் த விண்டோ ஆன் மீ. நீ சாத்துனது என் மூஞ்சில் வச்சு அடித்த மாதிரி பலார்னு இருந்துச்சு, செருப்படுத்து அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்கும் பேய். என்னாலே நான் அப்படி தான் பண்ணுவேன். பேய் வந்தால் நான் சாப்பாடு விற்க மாட்டேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாட்டி. பாட்டி கிளம்பிருச்சு. யாருக்கிட்ட எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான்? யார் இப்படி ஸ்டைலாக நடந்து வர்றாங்க? அக்கா சொல்லுங்கள் அக்கா, என்ன வேணும்? 2 ஷவர்மா ஒரு சோடா கேன் வேணும். ஷவர்மா க்ரில் பண்ணாமல் வேணுமா? நம்ம கடையில் க்ரில் பண்ணுறதே இல்லை. ஓகே, அது மொத்தமாக சேர்த்து 350 ரூபா அப்படின்றோம். 350 ரூபா கியூஆர் பே பண்ணிட்டாங்க. செக் பண்ணிக்கலாம். கேமரா 1ல் எனக்கு அப்படி எதுவும் தெரில. ஓகே, கேமரா 2லேயும் அப்படி எதுவும் தெரில. ஸோ ஓகே, இந்த அக்கா நல்லவங்க தான். ஓகே, அக்காவுக்கு 2 ஷவர்மா, அதுக்கப்புறம் ஒரு சோடா கேனு. வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், அப்படியே டக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதை போடு. அடுத்தது சேலட்டு போட்டு துருவலாக தூவி விடுவேண்டா. அதுக்கப்புறம் இது போட்டு ரோல் பண்ணும். இந்த ரோல் பண்ணுறது மட்டும் டைமிங் கொஞ்சம் அதிகரித்தாங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, ரோல் பண்ணிட்டு கொடுத்துட்டு அடுத்து மறுபடியும் ஒரு லவாஷ் எடுத்துட்டு அப்புறம் சாஸை போட்டு தடவிட்டு அப்புறம் இதை சீஸை துருவலாக தூவிட்டு அதுக்கப்புறம் சேலட்டை கொஞ்சமாக வச்சிட்டு அப்புறம் மீட்டு இதையும் போட்டுட்டு உருட்டி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐஸ் பட்டியில், அதாவது ஃப்ரிட்ஜில் போய்ட்டு நம்ம கடைசியாக வந்து சர்வ் பண்ண முடியாது. நம்ம கடைசியாக நம்ம செய்கிறது வந்து ட்ரிங்கோட வச்சு சர்வ் பண்ணால் தான் முடியுது. இப்போ தான் புரியுது எனக்கு. ஹீ இஸ் யோர் ஷவர்மா அக்கா அப்படின்னு கொடுத்தாச்சு. தேங்க்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டிங் அவுட் சைட். உங்கள் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறாங்களா? எங்கே வெயிட் பண்ணுறாங்க? காணோம். ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறாங்க, ஆளை காணுன்றது சரி. ஏதோ ஒன்று இன்னும் ஜம்ப்ஸ்கேர் வராமல் இருக்கு. ஓகே கைஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணோம். இந்த டைமில் கஸ்டமர்ஸ் வருவாங்களே சந்தேகமாக இருக்கு. வந்தால் நல்லாயிருக்கும். டக்குன்னு 11 கஸ்டமர்ஸ் கரெக்டாக வந்தாங்கன்னா டக்குன்னு விற்று வீடியோ முடிச்சுட்டு போயிடுவேன். சீக்கிரம் வாங்கடா தாத்தா. தாத்தா என்னமோ ஒரு மொழியில் பேசுகிற எனக்கு சரியாக புரிய மாட்டேது. தாத்தா கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் ஐ ஒன்லி நோ இங்கிலீஷ், ஐ டோன்ட் நோ யுவர் லாங்குவேஜ். அப்பயே தாத்தா எதுவும் நம்ம எதுவும் பேசலை, நம்ம அமைதியாகவே இருந்தோம். ஏதோ பேசுகிறோம் சூப்பர். ஆனால் காசு போட்டோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேமரா செக் பண்ணி பார்க்க போகிறோம். கேமரா தாத்தா குனிஞ்சிருக்காரு. ஆனால் குனிஞ்சிருக்கிறது எனோமலியாக வருமா என்னன்னு தெரில. பேசாமல் ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தாத்தா ஷட்டரை க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இல்லை ஷவர்மா செய்யலாமா? ஷட்டரே க்ளோஸ் பண்ணலாங்க. போடா தாத்தா. டேய் மொட்டை பையில சொட்டா பையில. ஓகே, என்ன பேசுகிறாருன்னா அசுபூசு கபு சூசுன்றாரு. தாத்தா, ஐ ஆல்ரெடி டெல் யூ ஐ ஒன்லி நோ இங்கிலீஷ். ஓகே, யூ டோன்ட் ஸ்பீக் யுவர் லாங்குவேஜ் பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ். இங்கிலீஷில் பேசினா கூட அந்த தாத்தாக்கு போயாது. சரி, வீடியோ பார்க்குறோம், லைக்காக போட்டு பாருங்க. என்ன தாத்தா பின்னாடி வந்துட்டு போகிறாரு. ஓகே, தாத்தா கிளம்பிட்டாரு நினைக்கிறேன். தாத்தா வர்றாரு, செதறு விட்ட போடுறாரு. அப்பா போயிட்டாரு. அடுத்த யார் கஸ்டமர் வராங்கப்பா? தோறா ஓப்பன் கரோ. ஓகே, என்ன பண்ணலாம்? பாட்டி இல்லை, பாட்டி கண்ணு வித்தியாசமாக இருக்குல்லே. க்ளோஸ் பண்ணிடுன்றேன். இருங்க, முதல் கேமரா செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். கேமரா பின்னுக்கு எதுவும் தெரியல. ஆனால் பாட்டி கண்ணு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிடுன்றேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் காசு கட்டிட்டாங்க. காசு அக்கௌண்ட்டில் பூந்துருச்சுங்க. கெட்ட பெட்டு ஒன்லி ஒன் டூ சம்திங் ஜோக்கு. இஃப் ஐ கேன் கெட் வாட் அ ஜோக்கா? என்னென்ன ஜோக்கா பண்ணிகிட்டு இருக்கேன், தமாஷா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்டு உதச்சிட போகிறேன் கேள்வி. நீ பேயாக மாறிட்ட. அதே நீ மனுஷியாக இருந்தேன்னா இட்டு உதச்சிருப்பேன். பேயை உதச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ நேரம் ஜம்ப்ஸ்கேர் வராமல் இருக்கே. நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 19 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஜம்ப்ஸ்கேர் ஒன்றுமே வரல. வந்துட்டா. இவன் யார்? அதுக்குள்ள கஷ்டம் பசங்க வந்துட்டான். சார் பார்க்க ஹம்சமாக இருக்கீங்க. குட் ஈவினிங்கா. டைம் 1 ஷவர்மா
ரெகுலர் 1 150 எனி எக்ஸ்ட்ராஸ் எதுக்கு முதல்ல செக் பண்ணிப்போம். என்ன குட் ஈவினிங்கிறானே, ஈவினிங்களா விடிய காலத்தே ஆயிடுச்சியா? மார்னிங் குட் ஈவினிங் சொல்ல, குட் மார்னிங் சொல்லணும். சரி, ஆனால் பார்க்க நார்மலாக தான் இருக்குது. சரி ஷவர்மா போட்டு கொடுத்துருவோமே. சரி லவாஷ் எடுத்துட்டோம், புட்டு பண்ணிப்போம். பார்க்க நார்மலாக தான் இருக்குது. தெரிஞ்சு தப்பாக பண்ணால் தான் ஜம்ப் ஸ்கேர் வரும்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணதில் அதுதான் எனக்கு புரியுது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சேலட்டு கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீட் இருக்குது தெரியுமா, மீட்டு முடிஞ்சு அப்புறம் தேய்ச்சி எடுக்கணும். ஓகே, ரோல் போடுவோம். ரோல் த சவர்மா. ஓகே, சவர்மா கொடுத்துருவோம். ஹீஸ் யோர் சவர்மா சார் நான் சொல்கிறாரு. குட்டு அவ்வளோதானா? இப்படி தான் ஓகேடா, டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு. குட் அப்படின்ட்டாரு. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா 10 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 10 கஸ்டமர்ஸை தட்டி தூக்கணும். நல்ல 10 கஸ்டமர்ஸும் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இதை அப்படி எடுத்துருவோம். வீடியோ பார்க்குறேன், லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, நான் இனிமேல் ரோப்ளாக்ஸ்லாம் ப்ளே பண்ணலான்னு இருக்கிறேன். வியூஸ் நல்லா போகும். ஓகே, நம்ம எதுவுமே சீக்கிரட்டாக வச்சுக்க மாட்டோம், நம்ம ஓப்பனாக பேசுவோம். வியூஸ் போகிறதுக்கு தான் வீடியோ செய்கிறேன் அப்படின்னு. சாண்டாக்கு ஹோ மேரி ஈவினிங். தாத்தா பேக்கில் என்னமோ ஆடிக்கிட்டு இருக்கு. தாத்தா கண்ணு சரியில்லை, ஒரு திருட்டு பையன் மாதிரி இருக்குது, ஒரு பேய் அரைஞ்ச மாதிரி இருக்குது. தாத்தா ஐம் ஹங்க்ரி. என்னோட ரெயின்டியர் ஹங்க்ரியாக இருக்குது. ரெயின்டியர் ஹங்கிரியாக்கா இல்லை வேட்டையாடி பேக்கில் வச்சுருக்கீங்களான்னு தெரில. சோடாவும் கேட்குறாரு. கோல்டாக ஜில்லுன்னுமா? வெரி கோல்டு லைக் அ நார்த்து போல். நார்த்து போல்மே செம்ம சில்லுன்னுமா. அதுக்கு நான் ஃப்ரீசர்லாம் கொண்டு வச்சுட்டு வரணும். தாத்தா கிளம்பிரு. ஹோ 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 கிளம்பு தாத்தா, மேரி கிறிஸ்மஸ். சே, அது அப்பயே முடிஞ்சு போச்சு. ஓகே, நோ சர்வீஸ் ஃபார் சாண்டா. ஹோ ஹோ ஹோ. நீ இந்த நாட்டி லிஸ்ட்டில், இந்த வருஷம் நாட்டி லிஸ்ட்டில் நீ இருக்க அப்படின்றாங்க. இருக்கட்டும். சரி, தாத்தா போயிட்டான்னு நினைக்கிறேன். கழட்டு பையன். எப்படி பார்த்தீங்களா சாண்டா க்ளாஸு? சாண்டா க்ளாஸ் நல்ல சாண்டா க்ளாஸாக வந்துட்டா பரவாயில்ல. ஈவில் சாண்டா க்ளாஸாக வந்திருக்கான். இன்னும் என் மேலே என்னமோ தெரியுது. ஏய் கேஸ், யாரா பயந்தீங்களா கேஸ்? எனக்கு பயமே இல்லை கேஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவன் முட்டியை பார்த்துட்டேன், தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக மேலே பேய் தான் இருக்குது அப்படின்னு. என்ன மூஞ்சில் அந்த மாதிரிக்கு ஃபேஸ் இருக்குங்க. மேக் இட் ஃபாஸ்ட்டு, நோ க்ரில்லு, நோ ஆனியன். க்ரில்லு பண்ணக்கூட ஆனியனும் போடக்கூடாது. ஆனியன் இல்லை தம்பி, நான் போடுற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆனியனே இருக்காது. ஓகே, இந்த ப்ரோ பார்க்க படுபாவி. மறுபடியும் பார்ப்போம். டே என்னடா கேமரா கிட்ட கத்துற லூசு பையலே. இவன் பேய் கண்டுபிடிச்சிட்டேன். போட வெளியே கம்யூனிட்டி. மறுபடியும் வந்த என் சப்பாத்து பறந்து பறந்து உன் மூஞ்சிலே வரும். பயன்ட்டாங்க. கேமரா கிட்ட தப்புன்னு வந்தாங்க. யூ க்ளோஸ் த ஷட்டர் ரைட் மீன் மை ஃபேஸ். என் மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்துச்சு நீ ஷட்டரை க்ளோஸ் பண்ணது அப்படின்றான். ஆமாம், நான் அப்படி தான் வந்தேன். பேய் வந்தாலே நான் அப்படி தான் பண்ணுவேன். ஷட்டர் மூஞ்சில் அடித்த மாதிரி காட்டுவேன். போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் சில டைமில் பார்த்தீங்கன்னா டோர் யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அது என்ன சவுண்டு, எங்கேருந்து வருதுன்னு தெரில. ரேடியோ ஆஃப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. ரேடியோ இங்கேருந்து ஆன் பண்ணிட்டேன். சரி, ஓகே, திறந்துடுன்றேன். என்ன ட்வின்ஸ் இருக்காங்க? ட்வின்ஸில் கடைக்கு வரவங்க. 1 ஷவர்மா ப்ளீஸ். எஸ் 1 ஷவர்மா. ஓகே ஓகே, 150 ரூபா தாங்க மேடம். டி கழுத்து. ஓகே, எங்களுக்கு 2 பேத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. கழுத்து. கழுத்து என்னடா பண்ணுறீங்க 2 பேரும்? ஷேர் எவ்ரிதிங். நாங்கள் எதுனாலும் ஷேர் பண்ணிப்போம். அப்படியா? புருஷனை ஷேர் பண்ணிப்பீங்களா? சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எது வேணாலும் ஷேர் பண்ணிப்போம். அப்போ புருஷனை ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச என்ன கல்யாணம் என்னையும் ஷேர் பண்ணிக்கோங்க. டபுள் மீனிங் இருக்குது, வேணாம் விட்டுருவோமே. சின்ன பசங்களாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. கேமரா க்ளோஸ் ஆயிடுச்சியா? வாட் ஹேப்பன் ப்ரோ? ஆனால் நம்மளை வந்து இன்னும் உள்ளே தான் இருக்கான், அவன் இனிமேல் வெளியே போக மாட்டான் அப்படின்ட்டாங்க. இன்னும் ரவுடி மாதிரி பேசுங்க ரெண்டும். ஓகே, பின்னுக்கு வரல, நான் செக் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து தொலைதுங்க கடையில். கீழே இருக்காண்டா. நான் பயப்பில்லைங்க. இதுக்கு யாராவது பயந்தீங்களா சொல்லுங்கள். நான் பயப்படவே இல்லை. ஏன்னா அவனை பார்த்துட்டேன். ஏன்னா வந்து டக்குனு மூஞ்சி முன்னுக்கு வந்து பயமுத்துனா பரவாயில்ல. கீழே உட்காடுறான், மேலே பள்ளிமே படுத்துக்கிறான். பயமே இல்லைங்க. இதெல்லாம் ஜம்ப் ஸ்கேர். என்னடா கேம் இது? இதெல்லாம் பயமே இல்லை. நான் பயப்படவே இல்லை இந்த கேமில் ஒரு சீன் கூட. அப்படி சும்மா சொன்னேன். கேமரா கிட்ட ஒருத்தன் கத்தினானே, அதெல்லாம் பயந்தேன். ஓகே,
ஏய் ஹே பியூட்டி ஹே ஹே எல்லா செல்லம் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஷவர்மா டெய்லி கிடைக்கும், 150 ரூபா காசு கட்டுங்க. ஓகே, காசு கட்டி முடிச்சுட்டு அதே தான் சொல்கிறாங்க, ஸ்மெல்ஸ் அமேசிங். வந்தாங்களா ஒருத்தங்க, அவங்க தான் இவங்க. இந்த வாட்டி அழகு பின்னாடி ஆபத்து இருக்கா? பின்னாடி பார்க்கணும் முக்கியமாக, பின்னாடி இல்லைங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இவங்க தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு இவங்கள மாதிரியே ஒரு பேய் வந்திருக்கு. 2 பேர் முன்னுக்கு ஒருத்தங்க பின்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களே. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரியல் கஸ்டமர் தான். ஓகே வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமே. ஓகே, வாலாஷ் எடுத்து லாவாஷ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஸ் போடுவோம். சாஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது போடுவோம், அதாவது என்னென்னா இது சீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலட்டு போடணும். சேலட்டு போட்டுட்டு அப்புறம் மீட்டை போட்டு உருட்டி கொடுத்துட வேண்டியதான். ஓகே, உருட்டி கொடுத்துடணுங்க, அவ்வளோதாங்க. ஹீஸ் யோர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். பியூட்டி ரிங் ரொம்ப அழகாக இருக்குங்கிறது. திஸ் டோட்டலி மேட் மை ஈவினிங்ண்ணா. ஈவினிங் இல்லை, ஈவினிங்னா பிஎம் வரும், அது ஏஎம். ஈவினிங்க ஃப்ரைடே ஈவினிங் இல்லை மேன். இந்த கேம் எப்படா முடியும்? இந்த கார், ஐயோ எங்க இந்த கார் தான் இன்ஸ்பெக்ஷன் நினைக்கிறாங்க. மூஞ்சில் சோப்பா வச்சுக்கேன். ஓடணும். இருங்க, ரூல்ஸ் படிச்சுப்போம். இந்த காரை செக் பண்ணிப்போம். எங்கே இருக்குது? எவ்ரி 5 டே 2 AM 2 AM ஆச்சு பிள்ளைக்கு. ஓகே, இந்த கார் வில் நோ டிரைவரு வில் ஓடு வெளியே ஓடுவோம் வாங்க. இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டா? யாரா அவடு? விட்டுறாடே கொள்ளாத. கொண்டாங்க, அவ்வளோதானா? இது வந்து பார்த்திங்கன்னா எண்டிங் 4, அதாவது பார்த்திங்கன்னா டோட்டல் 5 எண்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து எண்டிங் 4வது எண்டிங் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 3, 2, 1 அதுக்கப்புறம் 5வது எண்டிங் இருக்குது, இதில் முடிக்கணும். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எண்டிங் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு 15 லைக்ஸ் ஓகேங்களா? 15 லைக்ஸ் 15 லைக்ஸ் வந்தால் தான் நான் வந்து அடுத்த எண்டிங் கண்டினியூ பண்ணுவேன். வித்தியாசமான எண்டிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்கள் சாம் தி நூப்ஸ்டர். கேம் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்களுக்கு சாம் தி நூப்ஸ்டர். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா பை கைஸ். பாய்ங்க. ஸோ லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.